தலைப்பு உன் சுகவாழ்வு தொழில்நுட்பம். சொல்லப்போ என் சுகவாழ்வு தொழில்நுட்பம் ஏனென்றால் 8வது மாதத்தின் வாக்குத்தத்தம் கர்த்தர் என்ன கொடுத்தார் என்றால் உன் பிரயாசங்களுக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை பார்க்கிறதான நேரத்துல ஆரோனின் கோல் துளிர்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆரோனை நமக்கு நிழலாட்டமாய் ஆண்டவர் காண்பித்தார். ஆண்டவர் என் வாழ்க்கை தெளிர்க்க போகிறது, என் வேலை ஸ்தலம் தெளிர்க்க போகிறது, நான் வேண்டி விரும்பி வந்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் இந்த 8வது மாதத்துல நிச்சயம் ஆண்டவர் தருவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 4 பேர் தானா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா, நீங்க எனக்கு தகப்பனா இருந்தால் இந்த மாதத்துல எல்லாவற்றையும் நான் பெற்றுக் கொள்ளுவேன். எடுத்த ஒருவர் வாசிக்க கேட்போம். ஏசாயா 58வது அதிகாரம், ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த வாரத்துல எந்த இருளில் நீ நடந்தாலும் சரி, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரே என்னோடு கூட இருக்கிறேன், உம்முடைய கோலும் உம்முடைய கடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறது போல, அப்பா நான் மரண இருளில் நடந்து வந்திருக்கிறேன், பள்ளத்தாக்கிலிருந்து வந்திருக்கிறேன், கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், வியாதியோடு வந்திருக்கிறேன் என்று சொல்லி என்னை கேட்கிறதான அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வெளிச்சத்தை எழும்ப பண்ணுகிறவர் அடுத்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உன் சுகவாழ்வு, அது ஆங்கிலத்துல பார்த்தா சுகவாழ்வு என்பது அதாவது என்னுடைய ஆரோக்கியம். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஆரோக்கியமா இருந்தால்தான், நீ நன்றாயிருந்தால்தான், உன்னிடத்துல சந்தோஷங்கள் காணப்பட்டால், உன்னிலே சமாதானங்கள் காணப்பட்டால் தானே உன் வேலைகளை செய்ய முடியும், உன் குடும்பத்தை பராமரிக்க முடியும், உன் காரியங்களை ஜெயமாய் மாற பண்ண முடியும் அல்லவா? அதை ஜெயமாய் மாற பண்ணுவதற்கு உன்னை ஜெயிக்க வைக்க ஒருவர் வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்ந்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். நீதி என்று ஆண்டவர் எதை சொல்லுகிறார் தெரியுமா? 7வது நாளிலே ஓய்ந்திருந்த அன்பருடைய பாதத்திற்குள் வந்து அவர் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறாயே, இதை ஆண்டவர் நீதியாய் பார்க்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, உங்க பாதத்துக்கு நான் வந்துட்டு ஆண்டவரே, நாளைய தினத்திலே நான் ஜெயத்தை பார்க்க போகிறேன்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் வேலை ஸ்தலத்துல என் ஆண்டவர் எனக்கான ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். என் அன்பு தேவ பிள்ளையே, மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பாதத்தில் யார் யார் வருகிறார்களோ அவர்களை ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். அப்ப ஏசப்பா உனக்கு முன்பாக போவார் என்றார். இதோ உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, தூதனை என்னால பார்க்க முடியல. உன் கரத்திலே வார்த்தை வந்ததல்லவா, அதை எடுத்து பிரித்து பார்த்த நேரத்துல இது எனக்கான வார்த்தை என்று சொல்லி உன் இருதயம் துள்ளி குதித்ததல்லவா, அதுதான் உனக்காய் கொடுக்கப்படுகிற தேவ தூதனா இருக்கிறது. உனக்கு முன்பாய் போக போகிறது. இதுவரை நீ பார்த்திராத நன்மைகளை உனக்காய் செய்ய போகிறது. இப்போ வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 38வது அதிகாரமும் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரமும் இரண்டும் ஒரே காரியத்தை, ஒரே சாரம்சத்தை கொண்டதான அதிகாரங்களாய் கர்த்தர் தந்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஏசாயா 38வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தார். வியாதி என்பது அந்த நாளில் மாத்திரம் அல்ல, இந்த நாளில் வியாதிகள் உண்டு. என் அன்பு தேவ பிள்ளையே, பலவீனங்களோடு, அப்பா எனக்கு இந்த காரியம் டாக்டர் எனக்கு சொல்லிச்சாங்க, இது மாறுமா ஆண்டவரே, நான் மாசம் ஆண்டவரே மருந்துகள் சாப்பிடுறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உன் சுக வாழ்வை கர்த்தர் கிளற செய்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தார்.
அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி, அன்றைக்கு ஏசாயா அவனிடத்திலே வந்தார், இன்றைக்கு உன் கரத்திலே ஏசாயாவை வாசித்துக் கொண்டிருக்கிறாயே, ஏசாயா என்கிற ஏசப்பா ஒன்ன பார்க்க வந்திருக்கிறாங்க. ஏசப்பா ஒன்ன பார்க்க வந்திருக்கிறாங்கன்னா டாக்டர் உன் கையில ஃபைல கொடுத்திருக்கலாம். ஏசப்பா சொல்றாங்க, உன்னை என் கையில் கொடுத்து விடு. ஃபைலில் நீ பத்திரமா இருப்பதை காட்டிலும் ஏசப்பாவுடைய கையில நீ அலங்காரமான கிரீடமா இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டாக்டருடைய ஃபைல்ல இருக்க விரும்பலப்பா, உங்க கையில் இருக்கிற நான் ஆசைப்படுகிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவனிடத்தில் வந்த தேவ வார்த்தை என்ன தெரியுமா? வாசிங்க. நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என் அன்பு தேவ பிள்ளைய. பிஸ்கா கொடுமுடியில மோசே ஏறுகிறதான நேரத்துல கர்த்தர் அவனை பரலோகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்கிற தீர்மானம் அவரிடத்தில் இருந்தது. அவர் கொண்டு போவதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து எதையெல்லாம் நேர்த்தியாய் செய்ய வேண்டுமோ அதை நேர்த்தியாய் செய்து யோசுவாவினிடத்தில் கொடுக்க வைத்து அவனை மேலே கொண்டு வந்து பரலோகத்திற்கு அழைத்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னும் உன் வீட்டு காரியங்கள் அநேகம் செய்யப்படாமல் இருக்கிறதா? உனக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. சொல்லுங்க பாப்பா, எனக்கு இந்த ஆராதனை, இந்த 8வது மாசம், இந்த 26வது வருஷம் கர்த்தர் எனக்கு தருகிற தருணம், இன்னும் ஒரு தருணம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் தந்திருக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைய, மறுபடியும் சொல்லுகிறேன், இங்கே வந்த வார்த்தையை பாருங்க, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். யாராவது நம்மளை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா மனசு எவ்வளவு உடைஞ்சிருக்கும்ல? சத்ருவானவன் உன்னை கொள்ளையாட வேண்டும் என்று, உன் பிராணனை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று எத்தனையோ நேரம் வந்தான் அல்லவா? ஆண்டவர் உனக்காய் பரிந்து பேசினார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கும் அவர் பரிந்து பேச வேண்டும் என்றால் இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்தான் தெரியுமா? 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். எத்தனை பேர் இப்ப கேட்க போறீங்க? அப்பா, எனக்கு முன்பாக நடந்தேறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு பாடுகள், ஒவ்வொரு காரியங்களை நான் பார்க்கிறதான நேரத்திலே எனக்கு ஒரு நாளை இருக்கிறதா என்று சொல்லி இன்றைக்கு நினைக்க தோன்றுகிறது. ஆனால் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடியால் நான் முகத்தை திரும்ப தேவையில்லை. முகத்தை நான் வானத்திற்கு நேராக உயர்த்தி கொண்டிருக்கையிலே எனக்கான ஒத்தாசைகளை அங்கே இருந்து பார்க்கிற தேவன் எனக்காய் அனுப்புகிறார் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி சொல்லுங்க, இது எனக்கான வார்த்தை. கர்த்தர் என்னை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் என் ஊழியத்தை அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் என் குடும்பத்தை கட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தர் எனக்கான காரியங்களை அவர் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். வார்த்தை வந்துருச்சு, மனசு உடைஞ்சு போச்சு. ஆனா ஏசப்பா கண்ணுல கண்ணீரை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அமைதியா இருக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி, எசேக்கியா நீ நார்மலா அலறதை விட ஏசப்பா உன்னை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அள வைக்கிறாங்கன்னா தெரிந்து கொள், கர்த்தர் உனக்காக ஒரு பெரிய காரியத்தை இந்த ஆராதனையில் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ என்று சொல்லுவதற்கு என்னை அழைத்துக் கொண்டு வரவில்லை, ஆமேன் என்று சொல்ல கர்த்தர் என்னை உள்ளே கொண்டு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் என்று சொல்லுவோமா? ஆமேன் என்று சொல்லுவோமா? ஆமேன் என்று சொல்லுவோமா? என்னோடு கூட சேர்ந்து அடிக்கடி பாடுகிற பாடல்லாம் ஆமேன் என்று சொல்லுங்க. உனக்குள் இருக்கிறதான எல்லா விதமான கசடுகளை கர்த்தர் மாற்றி
மாற்றி போட்டு இந்த ஆராதனைக்குள்ளாக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை உன் இருதயம் அப்படியே எடுத்துக்கொண்டு கொழுந்து விட்டு எரிய விடுவார். என்னோடு கூட சொல்லுவோமா? ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். கரங்களை அசைத்து ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். கரங்களை அசைத்து ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஒரு கேள்வி வருதுல்ல, அப்பா நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறீங்க என் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என்று சொல்லி, என் துக்கம் மாறும் என்று சொன்னீங்க, என் கவலை மாறும் என்று சொன்னீங்க, நான் விரும்பி கேட்டது எனக்கு கிடைக்கும் என்று சொன்னீங்களப்பா. நீங்க சொன்னதுக்கும் என் வாழ்க்கையில நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறாயா? சம்பந்தம் இல்லாமல் இல்லை. அவர் ஒன்றை செய்கிறார் என்றால் அவர் சம்பந்தப்படுத்தும் பொழுது நீ சொல்லுவ, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. எசேக்கியாவிற்கு வியாதி வந்தது உண்மை, அவன் சுவன்புறமாய் அழுதது உண்மை, அவன் கண்களிலே கண்ணீர் வந்தது உண்மை, மறுக்க முடியாது. இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் எசேக்கியாவின் அனுபவத்துல கடந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, டாக்டர் சொல்றாங்க மருந்து சாப்பிடணும், மாத்திரை சாப்பிடணும், தானி குடிக்கணும், செக்கப்புக்கு வரணும். நான் சொல்லுகிறேன், இந்த 7வது நாளிலே 8வது மாதத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாயே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு மாத்திரைகளாய் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை என்ன பண்ணணும்? சாப்பிடணும். மன்னாவை வச்சிருக்கணும்னு விரும்பினா அது உருகிறோம். ஏன் உன் வாழ்க்கையில் அநேக வசனங்கள் இன்றைக்கு விசனமாய் மாறினது தெரியுமா? வார்த்தையை வாங்கினாய், அதை தியானிக்கவில்லை. வார்த்தையை வாங்கினாய், அதை ஆராயவில்லை. வார்த்தையை வாங்கினாய், அதை மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை. அதனால் மன்னா உருகினது போல கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் உருகினது. இன்றைக்கு உருகுவதற்கு அல்ல, கர்த்தருக்காய் நீ உருகிப்பார், கர்த்தர் உனக்காய் எழுந்தேற்பார். வேதம் சொல்லுகிறது. அவன் அழுகிறான். நமக்கும் ஒரு கேள்வி வரும்ல, நான் அழகம்பா ஏசப்பா. அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாசிங்க. சங்கீதம் 56வது அதிகாரம், சங்கீதம் 56வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பாப்போம். என் அலைச்சல்களை தேவரே. அப்ப நீ ஆண்டவருக்காக வேதத்தை சுமந்து உங்க வீட்டுல இருந்து திருச்சபைக்கு வரீங்க பாத்தீங்களா? அத உலகம் சொல்ல அலையிற, நீ அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற ஆதாரை போல வனாந்திரம் தான் உன் வாழ்க்கை. என் அன்பு தேவ பிள்ளையே, அவர்களுக்கு தெரியாது கர்த்தர் உனக்கு ஒரு துறவை வைத்தார் என்று. அனுபவித்து பார், உனக்கான ஆசீர்வாதம் உனக்கு மாத்திரம் இனிமையா இருக்கும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறேன். என் கண்ணீரை மற்றவர்கள் பார்வையில அது பரியாசம், ஆனால் தேவனுடைய பார்வையில கணக்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உம்முடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும். அது எங்க இருக்குது? ஏசப்பாவுடைய கணக்குல இருக்குது. என் அன்பு தேவமுடைய மொர்தகாயின் கண்ணீர் ஆமானுக்கு பரியாசமாய் தெரிந்தது. மொர்தகாயின் கண்ணீர் வாசலில் உட்கார்ந்த மற்றவர்களுக்கு பரியாசமா இருந்தது. ஒரு நாள் ஆண்டவர் கணக்கில் எடுத்தார். என் அன்பு தேவமுள்ளைய வாசலில் உட்கார்ந்தவன் ராஜ சமூகத்திற்குள் போனான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உன் அநேக காரியங்கள் மற்றவர்கள் பார்வையிலே பரியாசமாய் தெரிந்தாலும் இன்றைக்கு உன்னுடைய ஹெல்த், அதாவது உன் உடல் நலனை பார்க்கும் போது சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் சிஸ்டர் உங்க உடம்பு இப்படிதானா இருக்குது. இன்றிலிருந்து சொல்ல போகிற, நான் நலமா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் நல்லா இருக்கிறேன், என் ஜனங்களுக்குள்ள நான் சுகமா இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த ஆராதனையில ஏசப்பா எனக்கு இந்த சுகத்தை கொடுத்துட்டாங்க, ஏசப்பாவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதான பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு விடுதலை கிடைத்தது என்றால் ஆண்டவரின் இருதயத்தை தொட்ட என் அன்பு மகனே மகளே, நீ சொல்ல போற, என் ஜனங்களுக்குள்ளே நான் சுகமா
இருக்கிறேன். சுகத்தை பெற்றுக்கொண்ட தேவஜனம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் சுகமாய் இருக்கிறேன். இப்ப ஏசப்பா உங்க கண்ணீரை எங்க வச்சுட்டாரு? அவர் டைரியில கொண்டு போயிட்டாரு. இவ்வளவு நாள் நீ டைரி எழுதும் போது, ஆண்டவருக்காக எதையாவது எழுதும் போது உன் கண்களிலிருந்து வடிகிறதான கண்ணீர் துளிகள் எழுத்துக்களை அழித்திருக்கலாம், ஆனால் உனக்குரிய ஆசீர்வாதத்தை அழிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 15வது அதிகாரம், யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். நீ நல்லா கவனிங்க, வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவா பர்சனலா பேசுறாங்க. நீ சொல்லுங்க பாப்போம். அவர் நீ என்றால் நான் என்ன சொல்லணும்? ஆண்டவரே இது எனக்கு. சொல்லுங்க பாப்போம். இயேசுவா எனக்காக பேசுறாங்க. எத்தனை பேர் இத பர்சனலா உணர்றீங்க? இன்னைக்கு சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு தான் இயேசுவா. சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு பேசப்படுகிற ஆசீர்வாதங்கள் யாருக்கு? சொல்லுங்க. வலது கைய வச்சா நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, எனக்கு ஏசப்பா. சொல்லுங்க பாப்போம், எனக்கு ஏசப்பா. என் அன்பு தேவனுடைய நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை தேவன் பேசுகிற நேரத்துல அங்க இங்க நம்ம பார்க்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா என்ன எனக்கு சொல்றாங்க, வார்த்தைகள் வருகிற நேரத்துல பிடித்துக் கொள்ளுகிறவர் பாக்கியமா. என் அன்பு தேவ பிள்ளைய, வேதம் சொல்லுகிறது, கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள், 7வது நாளை பரிசுத்தப்படுத்தின நியமம், 7வது நாளில் அவர் பூரித்த நியமம், 7 மாதங்களை கடந்து விட்டார். 8 என்பது உனக்கு புதிய தொடக்கம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மாதங்களிலே இது எனக்கு வருஷங்களிலே எப்படி நியூ இயர் கொண்டாடுகிறோமோ, மாதங்களிலே 8வது மாதம் என்பது எனக்கு ஒரு நியூ மந்தா இருக்குது, எனக்கு ஒரு நியூ பிகினிங்கா இருக்குது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தந்திருக்கிறார்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க, எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார்? உலகம் எனக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருச்சு, ஏசப்பா இங்கே இருந்து என்னை நடக்க செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாவையும் நீ கை கொண்டால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள், சொல்லுங்க பாப்பா, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒண்ணு கூட உனக்கு வராது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆண்டவரே, நான் அநேக வியாதிகளால் துன்பப்படுகிறேன் ஆண்டவரே. தலைவலி வருது, கைவலி வருது, கால்வலி வருது, முதுகு வலி வருது. ஆண்டவரை என்னால் பேச முடியாதபடிக்கு துக்கம் என்கிறதான ஆவிக்குரிய மண்டலத்துல அப்பா நான் சோர்ந்து போவது ஒரு வியாதி தான், ஆவிக்குரிய வியாதி. ஜெபிக்காமல் இருப்பது வியாதி, வேதம் வாசிக்காமல் இருப்பது வியாதி, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது வியாதி. இன்றைக்கு இந்த வியாதிகள் மாற வேண்டும் என்றால் பரிகாரி வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணு. நானே அப்ப எனக்கு ஒரு பரிகாரி இருக்கிறார். சொல்லுங்க பாப்போம், எனக்கு ஒரு பரிகாரி இருக்கிறார். எப்படி டாக்டர் கிட்ட போன உடனே எல்லாத்தையும் கட 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 கட, ஏன்னா பின்னால் அடுத்த கன்சல்டேஷனுக்காக உட்கார்ந்து இருப்பாங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்துல எனக்கு என்ன இருக்குது, என் வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட எப்படி சொல்றியோ, இப்ப உனக்கான டைம் ஏசப்பா ஷெட்யூல் பண்ணி இருக்கிறாங்க. உன் கையில வேதம் என்கிற பிரிஸ்கிரிப்ஷனை வச்சிருக்கிறல, ஏசப்பாட்ட முன்னால போய் சொல்லு, நீங்க தானப்பா எனக்கு பரிகாரி, உங்களை தேடி வந்திருக்கிற, நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிழைத்திரு என்று. சொல்லுங்க பாப்போம், உன்னை பார்த்து ஒருவர் சொல்லுகிறார், நீ பிழைத்திரு. ரத்தத்தில் கிடந்த உன்னை கண்டு அநேகர் விலகி போக அவர் மாத்திரம் சொல்லுகிறார், நீ வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தகப்பனாய் பெற்றிருக்கிற தேவ ஜனமே, அவர் உனக்கு பரிகாரியாய் வந்தார். இப்ப வாங்க எசேக்கியாவை குறித்து வாசிக்கிற நேரத்துல அதற்கு நிழலாட்டமாய் ஒரு காரியத்தை காண்பித்துக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா 58வது அதிகாரம், ஏசாயா 58வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. எப்ப கூப்பிடுவ? எனக்கு முடியாத நேரத்துல. அப்பா என்னால முடியல, ஆபீஸ்க்கு போனா டார்கெட் ரொம்ப பெருசா இருக்கு, 7 மடங்கு அதிகமாயிருச்சு. என் அன்பு தேவ பிள்ளைய மறுபடியும் சொல்லுகிற,
உனக்கு 1 மடங்கு அதிகமானாலும் சரி, 7 மடங்கு அதிகமானாலும் சரி, அவர் 1 மடங்கா இருந்தாலும் நீ உள்ளே போவதற்கு முன்பாய் ஆண்டவர் உள்ளே வருவார். அது 7 மடங்கா இருந்தாலும் என் ஆண்டவர் உள்ளே வருவார். ஏன் 7 மடங்கு ஆண்டவர் பிரச்சனைகள் என் வாழ்க்கையில கூடுகிற நேரத்தில் அமைதியா இருந்தார் தெரியுமா? மற்றவர்கள் செய்ய முடியாத காரியத்தை நீ செய்து காட்ட வேண்டும் என்பதற்காக. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஏசப்பா மற்ற எல்லாரை விட என்னை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவாங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய். சொல்லுங்க பாப்பா, இப்ப ஏசப்பா எங்க இருக்கிறாங்க? உன் கூட இருக்கிறேன். சொல்லுங்க பாப்பா, ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, ஏசப்பா உன் கூட இருக்கிறாங்கல்ல, நீங்க சொல்றதெல்லாம் ஏசப்பா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கடனோடு வந்திருக்கிறியா, நான் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. வியாதியோடு வந்திருக்கிறியா, நான் வியாதி இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லுங்க. சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறீங்களா, சமாதானத்தை தாங்கன்னு சொல்லுங்க. நிம்மதி இல்லாம வந்திருக்கிறீங்களா, நிம்மதியை தாங்க ஏசப்பான்னு கேளுங்க. ஏசப்பா தருவாங்களா தர மாட்டாங்களா? நிச்சயம் தருவார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிப சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றணும். என்ன தெரியுமா? உலகம் உன்னை தோற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், கை நீட்டி பேசாத, நீ கோபப்படாத. என் அன்பு தேவ பிள்ளையே, சில நேரங்களிலே ஆண்டவரை என்னை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்தீங்க, இன்றைக்கு ஆண்டவரே அது விருத்தி ஆகல. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கடந்து போகிற நேரத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். மோசேயை ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிற நேரத்திலே அவன் கையிலே ஒரு கோல் இருந்தது. இன்றைக்கு உன் கையில் ஒரு குடும்பம் இருக்கிறது, இன்றைக்கு உன் கையில் ஒரு ஊழியம் இருக்கிறது, இன்றைக்கு உன் கையில ஒரு வேலை இருக்கிறது. ஏசப்பா வந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல அதை என்ன பண்ணணும்? கீழே போடு. ஏசப்பாவை தவிர என் கைகள் ஒருவனையும் தூக்கி பிடிக்க கூடாது. எத்தனை பேர் என்னோடு கூட ஆம் என்று சொல்ல முடியும், ஆமேன் என்று சொல்ல முடியும்? ஏசப்பாவை தவிர அவர் வந்துட்டாருன்னா என் கைகள் அவர் கைகளை பிடிக்க வேண்டுமே தவிர உலகத்தின் காரியங்களை பிடிக்க கூடாது. ஆண்டவர் முச்செடியின் நடுவாக மோசேக்கு அவர் பிரசன்னமான நேரத்துல உன் கையில் இருக்கிற கோலை என்ன பண்ணு? கீழே போடு. அதுக்கு முன்னால என்ன பண்ணார் தெரியுமா? உன் பாதரட்சியை கலத்தி போட்டு. என் அன்பு தேவ பிள்ளைகளை, என் ஆண்டவர் ரொம்ப ஞானம் உள்ள தேவன். பரிசுத்தரை பரிசுத்தம் உள்ளவர்களாய்த்தான் தரிசிக்க முடியுமே தவிர பாவம் செய்து ஆண்டவரை தரிசிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? கோல கீழே போடு. கீழே போட்ட உடனே என்ன ஆச்சு? சர்வமாய் மாறுச்சு. இந்த சர்வம் எங்க வந்தது? ஏதேனில் வந்தது. அது வாழ விடாது, அது எதிராக நிற்கக்கூடியது. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் எப்படி உன்னை கையில எடுக்கிறாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? நன்றாயிருந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில் சர்வமாய் நிற்கிறது என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் எனக்கான நன்மையை அடையாளம் காண்பிக்கிறார். அடுத்த ஆண்டவர் மோசேட்ட என்ன சொன்னாரு? சர்வமா நின்னுச்சு, வாழ பிடி. சொல்லுங்க பாப்போம், வாழ பிடி. ஏன் ஆண்டவர் வாழை பிடிக்க சொன்னாங்க? நீ தலைய பிடிச்சன்னா அது உன்னை கடிக்கும். என் ஆண்டவர் வாளை பிடிக்க சொன்னதின் நோக்கம் என்ன தெரியுமா? சத்ருவின் தலையை சிலுவையில் நசுக்கினார். சொல்லுங்க பாப்போம், சத்ருவின் தலையை சிலுவையில் நசுக்கினார். உன்னால் செய்ய முடியாத காரியத்தை உனக்கு முன்பாய் போகிற ஆண்டவர் உனக்காய், உன் குடும்பத்திற்காய், உன் பிள்ளைகளுக்காய் அவர் செய்து விட்டு நீ முடிவை பாருப்பா. முடிவு என்பது வாள். பிடித்து பார்க்கிற நேரத்திலே எதை நீ வெறும் கோலாய் கீழே போட்டாயோ, இந்த மாதத்தில் வாக்கு தத்தமாய் தந்த ஆண்டவர் உன் கோலை அவர் தூக்க வைக்க போகிறார். அது பூத்து குலுங்க செய்ய போகிறார். மறுபடியும் உன் தொழிலை உன் கரத்தில் கொடுப்பார். மறுபடியும் உன் ஊழியத்தை கர்த்தர் கையில் கொடுப்பார். மறுபடியும் உன் குடும்பத்தை கர்த்தர் கொடுப்பார். எங்கே அவமானப்பட்டாயோ, எங்கே விழுந்தேன் என்று சொல்லுகிறாயோ, இன்றைக்கு கர்த்தரால் சொல்லப்படுகிற வார்த்தை சுக வாழ்வை கர்த்தர் சீக்கிரத்திலே கொடுக்க வைக்க போகிறார். அநேகருக்கு நீ ஆச்சரியமா மாற போகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஏசாயா 38வது அதிகாரம், ஏசாயா 38வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நீ போய்
என் அன்பு தேவ பிள்ளையே, எந்த ஏசாயா மூலமாக கர்த்தர் வார்த்தையை அனுப்பினாரோ அதே ஏசாயாவை கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாரால் துர்ச்செய்திகளை கேட்டாயோ, யாரால் அவமானப்பட்டாயோ, யாரால் காயப்பட்டாயோ, கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் மறுபடியும் அனுப்புவார். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ தலை குனிந்த இடத்துல, நீ வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உன் தலையை தூக்கி இருக்குவார். எத்தனை சொல்றீங்க, இது எனக்கான வார்த்தைப்பா, நீ எத்தனை வருஷமா நீ மகரமா கரங்களை கட்டி சொல்லுங்க. அநேக உள்ளங்களோடு தவித்து வந்ததான அநேக பிள்ளைகளோடு ஆவியானவர் பிரத்யட்சமாக என் அன்பு தேவ பிள்ளையை இழந்த காரியங்களை தேட அவர் வந்திருக்கிறார். திரும்ப எடுத்துக்கொள்ள நீ ஆயத்தப்படு. வேத வசனம் சொன்னது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளியா இரு. காவலாளியே, உன்னால தூங்க முடியாது. காவலாளியே, மற்றவர்களை போல உலகத்திலே சந்தோஷமாய் வாழ முடியாது. அப்ப நான் எங்கப்பா வாழ்றது? 80 வருஷம் பொறுத்துக்கோ, ஆண்டவர் உன்னை பரலோகத்திலே சுகமாய் தங்க பண்ணுவா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்க வாழ முடியாது என்று சொல்லி வார்த்தை வந்ததோ அதே இடத்திலே அதே வாயால் கர்த்தர் சொல்ல வைப்பார். உன் விண்ணப்பத்தை கேட்டே. எத்தனை பேர் நம்புறீங்க? என் விண்ணப்பம் பரலோகத்திற்கு போயிருச்சு. ஏசப்பா, என் அப்ளிகேஷனை ஏசப்பா ப்ராசஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. மனுஷனால தடுக்க முடியாது. இனி எந்த சக்தியாலும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. வேதம் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டு. மனுஷன் உன் கண்ணீரை பார்த்தா கிண்டல் பண்ணுவான். இவங்க எப்பயுமே அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, மனம் உடைந்து அழுததான அன்னாளின் கண்ணீர் ஏலியின் கண்களுக்கு வெறித்தவளை போல் தோன்றினது. மனிதனால் பரிகசிக்கப்பட்டாலும் பரலோகத்தாலே நீ கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறாய். வேதம் சொல்லுகிறது, உன் கண்ணீரை கண்டு இதோ உன் நாட்களோடு, சொல்லுங்க பாப்பா, உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன். இதற்குள்ள ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. 5 + 1 எவ்வளவு? 15 தானே. 1 + 5 எவ்வளவு? 6. 6வது நாளில் படைக்கப்பட்ட மனிதனே, கர்த்தர் உன்னை எப்படி அழகாய் உருவாக்கினாரோ, இன்றைக்கு உன் வயது எத்தனையாய் இருந்தாலும் சரி, இன்றைக்கு எந்த நிலையில இருந்து இந்த சத்தத்தை கேட்டாலும் கர்த்தர் உன் மாம்சத்தை சிறு பிள்ளையை போல் மாற்றி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 15 வருஷம் கூட்டுவேன். 7வது வசனத்துல இதோ ஏசப்பா வார்த்தையை சொன்னா அடையாளமும் தருவார். வேதம் சொல்லுகிறது, இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை 10 பாகை பின்னிட்டு. ஏசாயா வார்த்தையை கொடுத்துட்டு முன்னால போனார்ல, முன்னால போன ஏசாயாவை திருப்பி பின்னால போன வார்த்தையை அனுப்பினதற்கு அடையாளம் தான். கடிகாரத்துல கிளாக்ல எப்படி ஓடும்? கிளாக் இப்படி ஓடும். ஆனா ஏசப்பா உனக்காக கிளாக்கை இப்படி திருப்புவாங்க. சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்றால் ஆகாஸ்வேருவின் நித்திரையை கெடுப்பார், ஆர்வோனின் நித்திரையை கெடுப்பார். ஏன் தெரியுமா? எனக்கு கொடுக்கும்படியாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அன்பு தேவ பிள்ளைய, ஆண்டவர் எனக்கு தராம யாருக்குங்க கொடுக்க போறாரு? உன் கண்ணீரை பார்த்துட்டாருன்னா, உன் விண்ணப்பத்தை அவர் கேட்டுட்டாருன்னா, என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் டைமை கூட மாத்துவார். ஏன்னா காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் கெட்ட நேரத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஆராதனை முதல் நான் உனக்கு சொல்லி தருகிறேன், நீ பார்க்க போகிற நேரம் எல்லாமே நல்ல நேரம் தான். சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா எனக்கு கொடுத்தது எல்லாமே நல்ல நேரம் தான். ஆண்டவரே, நான் ஹாஸ்பிட்டல்ல ட்ரிப்ஸ் ஏத்தின ஏசப்பா, சொல்லுங்க. அங்கிருந்தும் துதித்து பாடிக்கொண்டிரு. பவுலும் சீலாவும் கைகள் கால்கள் தொழு மரத்திலே மாட்டப்பட்டிருந்த நேரத்தில் கர்த்தரை துதித்து பாடினது போல உனக்கு எந்த நேரமா இருந்தாலும் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிரு. கர்த்தர் உனக்காய்
பயங்கரமான பராக்கிரமசாலியாய் வருவான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த 8வது மாசம் இப்ப நீ வாசிக்க போகிற 8வது வசனம் போலதான் இருக்கும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்துல விசுவாசித்து அறிக்கை செய்யறீங்களோ இது உங்களுக்கு கிடைக்கும். எலியா சொன்னான் தெரியுமா, நான் பரமேறி போகிற நேரத்துல நீ பார்த்தா அது உனக்கு கிடைக்கும். ஏது சால்வ. அதே போலதான் கர்த்தருடைய ஆராதனையில உனக்குரிய வார்த்தை வருகிற நேரத்துல அப்பான்னு சொல்லி நீ மேல பார்த்தனா பக்கத்துல நிறைய பேர் இருந்தாலும் அந்த வார்த்தை உன் தலைமேல் இறங்கி அபிஷேகமாய் உனக்குள்ள இறங்கி கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, 8வது வசனத்தை யாராவது ஒரு சத்தமா வாசிங்க பாப்போம். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளம். எது பாஸ்டர் எனக்கு அடையாளம்? இந்த ஆராதனை உனக்கு அடையாளம். 8வது மாதத்துல முதல் வாரத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொடர்க்கும் என்பது அடையாளம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்றேன், 8வது மாதம் முழுவதும் கர்த்தருமை பரிபூரண சுகத்தோடு வைத்திருப்பார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, இது கர்த்தரால் உனக்கு அடையாளமா இருக்கும் என்று சொல் என்றார். ஏசப்பா சொன்னா அப்படியே நடக்கும். சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா சொன்னா அப்படியே நடக்கும், மாறாது. அப்படியே கடிகாரத்தில் இறங்கி இருந்த சூரிய சாயை ஏசப்பா உனக்காக எந்த டைம் வேணாலும் மாத்துவாரு, எத்தனை ஷெடியூல வேணாலும் மாத்துவாரு. உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா மனுஷனால் அதை தடுக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, யோபு 33வது அதிகாரம், யோபு 33வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. யோபு 33:25. அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும். எல்லாரும் இந்த வசனத்தை கையில எடுத்துக்கிறீங்களா பிரதர்? அது எத்தனாவது பேஜ்ல இருக்குன்னு சொல்லுங்க. 400. இப்ப எல்லாரும் அதை கையில எடுத்துட்டு உங்க வலது கை அது மேல வச்சு சொல்லுங்க, அப்பொழுது என் மாம்சம். சொல்லுங்க பாப்போம். அப்பொழுது என் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவேன். சொல்லுங்க. அவர் முடிச்சிட்டாரு, ஆனா நான் தொடங்க போறேன். எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் போது குறையில்லாமல் இருக்கிறதோ, இன்றைக்கு என் வாலிபத்துல அநேக வியாதிகள், இன்றைக்கு நான் பெரியவனாயிற்றேன், வியாதிகளை பார்க்கிறேன். ஏசப்பா உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவருடைய வார்த்தையின் மேல கைய வச்சு சொல்லி இருக்கிறேன், வாலிபத்தில் இருந்ததை காட்டிலும் நான் ஆரோக்கியம் அடைய போகிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம். இது அடுத்த தீர்க்க தரிசனம். வேதத்தை வைத்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் வேதத்தில் எடுத்துக்கொள்ளணும். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:5 வாசிமா. தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு என் அன்பு தேவ பிள்ளையை வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். இன்றைக்கு சில காரியங்களில் ஈடுபட்டு போகுமா? 8வது மாதத்தில் நான் குறைவுள்ளவனாய் இருப்பேனா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, ஆரோக்கியத்தை உனக்கு வரப்பண்ணுவேன் என்று சொன்னாரு. உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறதான ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, நான் இப்படியாய் உனக்கு சொல்லுகிறேன். ஏசாயா 38வது அதிகாரம், ஏசாயா 38வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க பாப்போம். நான் என்ன சொல்லுவேன்? யார் வாக்கு கொடுத்தது? யாரு?
மனிதன் அல்ல, ஆண்டவர். சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் எனக்கு வாக்கு அருளினார். எத்தனை பேர் இந்த ஆராதனையில சொல்லுவீங்க, ஏசப்பா எனக்கு வாக்கு தத்தம் செய்திருக்கிறாங்க? வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கு அருளினார். ஏசப்பா சொன்னதான் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. சொல்லாததையும் இந்த 8வது மாதத்துல என் காதுகள் கேட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் நான் இப்படி சொல்லுவேன், என் கண்களால் பார்க்கிறேன், என் காதுகளால் கேட்கிறேன், என் கைகளால் அனுபவிக்கிறேன், என் கால்களால் பிரயாணிக்கிறேன். இந்த 8வது மாதத்துல எவையெல்லாம் உனக்கு எட்டாததா இருந்ததோ இந்த 8வது மாதத்தில் எட்டும்படியாய் கர்த்தர் உன் பக்கத்தில் எல்லாவற்றையும் கொண்டு வந்து உன் கரங்கள் அனுபவிக்க கர்த்தர் தருவார். அவர் எனக்கு வாக்கு பண்ணினார், அவர் சொன்னபடியே செய்தருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்கள் எல்லாம். உன் வாழ்க்கையில இந்த கசப்பு ஏன் தெரியுமா? ஏசப்பாவை நீ மறக்க கூடாது. நீ மறக்கிற அனுபவங்கள் வருகிற நேரத்துல, நான் சாட்சி சொன்னது போல 2016 8 மாதங்கள் வேலை இல்லை, 9வது மாதம் ஆண்டவர் எனக்கு எப்படி கொடுத்து என்னை அவர் வழி நடத்தினாரோ, என் அன்பு தேவ பிள்ளைய ஆண்டவர் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். 7 மாதங்களை கண்ணீரோடு கடந்துட்ட, 10 ஆண்டுகள் என்னை கடக்க வைத்தார், 8ஆம் மாதத்திலே உன்னை நடக்க வைப்பார். பேதுருவே, நீ கடலின் மேல் இருந்தாலும் அங்கேயும் கர்த்தர் உன்னை நடக்க வைப்பார். தானியேலே, நீ சிங்க கெபியில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை நடக்க வைப்பார். சாத்ரா, மேஷாக், ஆபேத்நேகோவே, நீ அக்கினி சூளையில் போடப்பட்டாலும் உனக்காய் ஒருவர் உள்ளே வந்து கரத்தை பிடித்து உன்னை நடத்தி கொண்டு போவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. 20வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 38:20. உங்களை ரட்சிக்க வந்தது யாரு? இத்தனை வருஷம் உங்களை நடத்தினது யாரு? நிறைய பேர் மறந்துட்டோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம். எங்க ஆசீர்வாதம் வந்தவுடனே வீட்லயும், என் தேவைகள் வந்தவுடனே ஆலயத்திலும் அல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று பக்தன் சொன்னது போல, உயர்வானாலும் தாழ்வானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் எந்த கிரியைகள் ஆனாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை வெறிக்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி சொல்லுங்க, உங்களை விட்டு யாரும் என்னை வெறிக்க முடியாது. இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தரனை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ காலம் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம். அப்ப ஏசப்பாவை எப்படி பாடணும்? வாழ்த்தி பாடணும், கர்த்தரை உயர்த்தி பாடணும். இப்போ வாசிங்க. இதை நாம் செய்வோம் என்றால் கர்த்தர் நம்ம என்ன செய்வார் தெரியுமா? ஏசாயா 58வது அதிகாரம், ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க. கர்த்தர் நித்தம் என்றால் என்ன தெரியுமா? சத்தியத்தில் நடக்கிறாய் அல்லவா, உனக்கு ஒரு நித்தியம் உண்டு. அந்த நித்திய ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அனுதினமும் உன்னை நடத்துவார். நீ காலேஜுக்கு போகும்போதும் கூட வருவார், நீ வேலைக்கு போகும்போதும் கூட வருவாரு, உனக்கு திருமணமாகும் போது கூட வருவாரு, பிள்ளைகள் பிறக்கிற நேரத்திலே கூட வருவாரு, உன் வாழ்க்கையை அனுபவிக்க கூட வருவார். எல்லா இடத்திலும் கூட வருகிறவர் கூட கூட உன்னை மீதம் எடுக்க வைப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை என்ன பண்றாரா? நடத்தின அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த சின்ன பிள்ளை முன்னால ஓடிக்கிட்டு இருந்தது, 2-3 பிள்ளைங்களை நம்ம பார்த்தோம். அது எழுந்து நிற்கும், கீழே விழுந்துரும். அப்ப அம்மாவோ அறிமுகமானவங்களை என்ன பண்ணுவாங்க? பிள்ளையோட கையை பிடிச்சு நடக்க சொல்லி கொடுப்பாங்க. அதே போலதான் 7 மாசம் தத்தி தத்தி கீழே விழுந்துட்டப்பா, நான் தத்தி தத்தி என்று சொல்லுவதை காட்டிலும் நான் தத்தி தத்தியா இருக்கிறப்பா, என்னால ஒண்ணும் முடியல, என் கையை பிடிச்சிருங்கப்பா, நீங்க தூக்கி விடுங்க. எத்தனை பேர் ஏசப்பாட்ட கேட்க போறீங்க? என்னை தூக்கி விடுங்கப்பா, என்னை தூக்கி விடுங்கப்பா. என் அன்பு மகனே மகளே, உனக்காய் கையை நீட்டி வந்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை
திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். இப்ப எல்லாரும் சொல்ல போறோம், நான் எப்படி இருப்பேன்னா என் வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, என் குடும்பம் நீரூற்றை போல இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் அது மாறாது. எத்தனை பேர் சொல்றீங்க, என் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்றால் அது என்றைக்கு மாறாது? அந்த மாறாவிற்கு எழுதிச்சு வரல, மனசுல ஏசப்ப பொங்க பண்றாங்க. ரொம்ப பேரு கசப்போட வந்திருக்கிறீங்க. எடுத்துக்கொள்ளுங்க, யாத்திராகமத்துல 15வது அதிகாரம், யாத்திராகமம் 15வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவங்க ஏலிமுக்கு வர்றதுக்கு முன்னால எங்க வந்தாங்க தெரியுமா? மாறாவுக்கு வந்தாங்க. மாறா என்றால் கசப்பு. எசேக்கியா சொன்னானே, கசப்பை நினைத்து நடந்து கொள்ளுவேன் என்று. உன் வாழ்க்கை கசப்பா இருக்கிற நேரத்தில் அதை ஆரோக்கியமாய் மாற்றினாரே, அவர் ஆரோக்கியமாய் மாற்றினார். இனி உன் வாழ்க்கையில் மாறா என்பது இல்லை. 8வது மாதத்திலே ஏலிமுக்கு வரப்போகிறாய். கரங்களை தட்டி சொல்லு, இந்த மாசம் உனக்கு இப்படிதான் இருக்கும். உனக்கு ஏலிமை தந்திருக்கிறார், எழுதி கொடுக்கவில்லை, பரலோகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ வாசிங்க. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே என்ன இருந்துச்சா? 12 8வது மாசத்தை தானே பார்க்க வந்த. 12 மாசத்துக்கான வாக்கு தத்தத்தை ஏசப்பா உனக்கு கொடுத்து அனுப்புறாங்க. 12 நீரூற்றுகளும். ஆண்டவரே, 7 நாட்களை எப்படி நடத்துவீங்கன்னு கேட்கிறீங்களே. 70 பேரிச்ச மரங்கள் இருக்கிறது. 7 நாளுமே கர்த்தர் உனக்கு 10 மடங்கு ஆசீர்வாதத்தை ஏசப்பா தருவாங்க. இதுவரை நீ இருந்தது அல்ல, நான் உனக்கு தரிசனமாய் 1வது விதை நெல் ஆராதனையில் சொன்ன வார்த்தை சொல்லுகிறேன். உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுவதன்படியா, நீங்கள் இப்பொழுது அதை பார்க்கலாம், நான் சொன்னது 10 மடங்கு, என் ஆண்டவர் சொல்லுகிறது 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆண்டவர் என்று 10 மடங்கு அல்ல, 100 மடங்கு அல்ல, ஈசாக்குக்கு 100 மடங்கு, அவருக்கு பிள்ளையா இருக்கிற எனக்கு 1000 மடங்கை தந்தான். என் அன்பு தேவ பிள்ளைய, வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், டார்கெட்டை முடிக்க முடியலன்னு சொல்றியா? உனக்கு சொல்லித்தரேன். குடும்பத்தை நடத்த முடியலன்னு சொல்றியா? உனக்கு சொல்லித்தரேன். பொருளாதாரம் இல்லைன்னு சொல்றியா? நீ உள்ள வரும்போது ஒன்றுமில்லாமல் வந்தாய், வெளியே போகும்போது 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தவனாய் வெளியே போகிறாய். இந்த ஆசீர்வாதம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு உன் தலைமுறைகளுக்கு நிலைக்கணும்னா ஏசப்பா உன்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை கேட்கிறாரு. அதை பார்த்து ஆராதனையை முடிப்போம். அதே 58வது ஏசாயாவுல 13-14 சத்தமா ஒருத்தர் எல்லாரும் கேட்க வாசிங்க. ஏசாயா 58 13 14. என் பரிசுத்த ஆண்டவருடைய பரிசுத்த நாள் எது? 6 நாளில் உலகத்தை படைத்து 7வது நாளில் ஓய்ந்திருந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாயே, இந்த பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே அத உனக்குன்னு படிச்சா நல்லா இருக்காது. எனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. எனக்கு இஷ்டமானதை செய்யாமல் இருப்பேன் என்றால் மற்ற 6 நாட்களும் எனக்கு இஷ்டமானதை கர்த்தர் செய்ய வைப்பார். 7வது நாள் கஷ்டமா இருந்தா மற்ற 6 நாளும் என் அன்பு தேவ பிள்ளையே கஷ்டமாயிரும். விதைக்கிறது தான் கிடைக்கும். நான் மாங்காய் கொட்டையை போட்டேன்னா மாங்காய் மரம் தான் வரும், மாம்பழம் தாங்க வரும். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஆண்டவரே, நான் மாம்பழத்து கொட்டையை போட்டுட்டேன், எனக்கு வேறு கனிகள் கிடைக்கணும், கிடைக்காது. ஆண்டவருடைய இஷ்டத்தை செய்தால் அவருடைய இஷ்டம், பரலோக சிஸ்டம் உனக்கா வேலை செய்யும். வேதம் சொல்லுது, எனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி என் காலை என்று நான் படிக்கணும். என் காலை விலக்கி என் வழிகள்ல போகக்கூடாது. சொந்தக்கார வீடல்ல,
எனக்கு பிரியமான இடம் அல்ல. ஒரே ஒரு வழி, ஜீவனுக்கு போகிற வழி, என் திருச்சபைக்கு வருகிற வழி, பரலோகத்திற்கு போகிற வழியில நானும் என் குடும்பமும் வந்து பிரவேசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, எனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி என் காலை விலக்கி என் வழிகளின்படி நடவாமல், எனக்கு இஷ்டமானதை செய்யாமல், என் சொந்த பேச்சை பேசாமல், ஓய்வு நாளை ஏமத்த 6 நாள் நான் கண்ணீர் வடிக்கிறேன்னு இப்ப நிறைய பேருக்கு தெரியும். கர்த்தருடைய நாளை மன மகிழ்ச்சி நாளாக நான் எண்ணவில்லை என்றால் மற்ற 6 நாட்களும் நான் கண்ணீர் வடிக்க நேரிடும். தருணங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஏசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மனம் மாறுதலை தேடியும் காணப்படாமற் போனான். ஆனா நம்மளுக்கு அப்படி ஏசப்பா கொடுக்கல. கெட்ட குமாரனாய் இருந்த நேரத்திலும் பண்ணையின் தௌட்ட கொடுத்தாரு, ஆனால் அறிவை கொடுத்து சத்தியத்தின் பாதையில் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த 8ஆம் மாதத்தின் ஆராதனை, ஆண்டவரே விதை நெல் ஆராதனைக்கு நான் வராம போயிட்டேன், வாக்குத்தத்த ஆராதனைக்கு நான் இல்லாம போயிட்டேன். வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்த கால்கள் இருக்கிறது, பயணித்ததான குடும்பங்கள் இருக்கிறது. ஏசப்பாட்ட தயவா சொல்லுங்க, குற்றப்படுத்துவதற்கு அல்ல, பரலோகம் உங்களை குற்றப்படுத்த கூடாது என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிற நீ எப்படி நினைக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை எப்படி எண்ணணுமா? மகிமையா? அந்த என்ற கணக்கு எப்படி தெரியுமா? ஏசப்பா மண்டே போயிருச்சு, டியூஸ்டே போகட்டும், வெனஸ்டே போகட்டும், தேர்ஸ்டே போகட்டும், ஃப்ரைடே போகட்டும், சாட்டர்டே ஈவினிங் உங்களோட ஓய்வு நாள் ஆரம்பிச்சிடும். ஆண்டவரை அந்த நாளிலிருந்து நான் உண்மை துவங்கணும்னு சொல்லிட்டு 6 நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பா என்றால் உன் ஆசீர்வாதங்கள் எண்ண முடியாத அளவிற்கு கர்த்தர் உனக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, பாஸ்டர் எனக்கு இந்த சத்தியம் தெரியல, தெரிந்திருந்த ஆண்டவரே இதை நான் எடுக்காம இருக்கிறேன், இந்த ஆராதனையிலிருந்து சனிக்கிழமை நைட்டா ஆண்டவரே நான் டிவியை பார்க்க மாட்டேன், ஓய்வு நாளுக்கான ஆயத்தத்துல இருப்பேன்னு சொல்லி இதை செய்து பார், மரண பரியந்தம் கர்த்தர் உன்னை உயரத்தில் வைப்பார். நான் சொல்லவில்லை, 14வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பா. ஏசப்பா உன்னை எங்க தூக்கி வைப்பாங்க தெரியுமா? வாசல் காவலாளியாய் அல்ல, ஆகாஷ் வேருக்கு பக்கத்துல உனக்கு ஒரு சேர் இருக்கும். கர்த்தர் உன்னை உன்னதத்திலே உயர்த்தி வைப்பார். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, என் குடும்பத்துல நான் நினைக்கிறதான ஆசீர்வாதங்கள் இல்லை என்று சொல்லி என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, கர்த்தருடைய ஓய்வு நாளை எண்ணிக்கொண்டிரு, கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிரு. உனக்கான பூமியின் உயரங்கள் காத்து கிடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் என்னை போஷிப்பார். சொன்னது யார் தெரியுமா? வாசிங்க. கர்த்தருடைய வாய் என்றால் பேசினது யார்? என்னோடு பேசிக் கொண்டிருக்கிற ஆவியானவர் இந்த ஆராதனை இதை கேட்க வேண்டும் என்று எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக புதை பொருளாய் வைத்ததை இன்றைக்கு எடுத்து என் கையிலே பொக்கிஷமாய் கர்த்தர் தந்திருக்கிறார். உன் கையில் கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆராதனை, கர்த்தருடைய ஓய்வு நாள், கர்த்தரை குறித்து மகிமை பாராட்டுகிற இந்த பொக்கிஷத்தை என்றைக்கும் மனிதனுக்காக சூழ்நிலைகளுக்காக இழந்து விடாது. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து மறுபடியும் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும். நம் கண்களை மூடி செபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று சொன்னவர். ஆண்டவரே சுக வாழ்வை தொழிற்க செய்திருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளியாய் மாற பண்ணுங்க. தெருவிற்கு கடந்து போக போகிறோம், எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆண்டவரே வாக்கு பத்தங்களும் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆண்டவரே உண்மையின் கரமும் எங்களை ஆற்றி தேற்றட்டும். சொல்லப்பட்ட வாக்கு பத்தங்களின் படியாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் எங்களை ஏறியிருக்க செய்வேன் சொன்ன கர்த்தருடைய வாயால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் ஆமென் என்று நிறைவேறுவதா கருத்துல படிக்கிறோம். நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.